வீட்டில் மகாலட்சுமி கடாட்சியம் வர்றதுக்கு நம்ம சில வகையான வழிமுறைகளை பின்பற்றினாலே போதும். அந்த மகாலட்சுமியோட அருளை நம்மளால பெற முடியும். அதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வீட்டில் மகாலட்சுமியோட கடாட்சியம் இருந்தால் செல்வ வளம் மட்டும் இல்லாமல் 16 பேர்களையும் பெற முடியும். இந்த உலகத்தில் ஸ்ரீ லக்ஷ்மியின் அருள் கடாட்சியத்தை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸ்ரீ மகாலட்சுமி அவங்களோட கடைக்கண்ணால் நம்மளை பார்த்தாலே இந்த உலகத்தோட அனைத்து சகல செல்வங்களும் நம்மளை வந்து சேரும். கடாட்சம் அப்படிங்கிறது பேரருள், கருணை பார்வை, அருட்பார்வை, தெய்வாம்சத்தின் வெளிப்பாடு. சொல்லப்போனா தெய்வ அம்சமே இதுதான் அப்படின்னு சொல்லுது ஞான நூல். புத்தகங்கள், நூல்கள், எழுதுகோள் இதை எல்லாத்தையும் சரஸ்வதி தேவியோட அம்சமாக பார்க்குறோம். அதே போல காசு, பணம், நகை, ஆபரணம், பாத்திரம் இதை எல்லாத்தையும் மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்குறோம். அதனால தான் இதை எல்லாத்தையும் கண்ணில் ஒத்தி கொள்றோம். நாளனா என்றாலும் மிக முக்கியமான நாள் பார்த்து தான் வாங்குறோம். தூய்மை எங்க இருக்குதோ அங்க கடவுள் சக்தியும் குடியிருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். வீட்டை சுத்தமா வச்சிருந்து உண்மையான பக்தி இருந்துச்சுன்னா அங்க கடவுளோட சாந்த நித்தியம் பீடமிட்டு அமர்ந்து கொள்ளும். அதே போல நம்ம உள்ளத்துலேயும் உண்மையும் தூய்மையும் இருந்துச்சுன்னா மனசுல தெய்வம் நிலைச்சிருக்கும். இன்னுமாய் வழிநடத்தும் அப்படின்னு ஆச்சரிய பெருமக்கள் சொல்றாங்க. குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமியோட கடைக்கண் பார்வை வேண்டும். அவங்களோட கடாட்சியம் இருந்தாதான் சகல ஐஸ்வர்யங்களும் வீட்டில் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுது சாஸ்திர நூல்கள். அதனாலதான் செவ்வாய்க்கிழமைகள்லையும் வெள்ளிக்கிழமைகள்லையும் வீட்டை சுத்தம் செய்யறோம். நல்லா தொடச்சு கோலம் போட்டு அதுக்கு முன்னத்த நாளே பூஜை அறையில இருக்கிற பொருட்களையும் விளக்குகளையும் நல்லா தேய்ச்சி சுத்தமாக வச்சிருக்கிறோம். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் பூஜைகளை ஆத்மார்த்தமாக செய்யறோம். அம்பிகைக்கு உரிய ஸ்லோகங்களை ஒலிக்க விடுறோம். பிரயாணம் செய்யறோம். இது எல்லாமே நல்ல அதிர்வலைகளை உருவாக்கும். மகாலட்சுமிக்கு தூப ஆதாரணைகள் செய்யும் போது அவங்க மனம் குளிர்வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆச்சாரிய பெருமக்கள். மகாலட்சுமியோட கடாட்சம் பெறுவதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஞான நூல் சொல்லுது. நம்ம உள்ளங்கையில மகாலட்சுமி வாசம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். அதனால காலையில எழுந்ததையும் நம்ம உள்ளங்கையில கண் விழிப்பது மகாலட்சுமியோட முகத்துல கண் விழிப்பதற்கு நிகரானது. அதனால தினமும் காலையில எந்திரிச்சதையும் உங்க உள்ளங்கைய பார்த்து கண் திறங்க. அதே போல பசுவை பார்த்து மகாலட்சுமியை தரிசித்தா பலன் கிடைக்கும். காலையில எந்திரிச்சதையும் பசுவை தரிசனம் செய்யறது விசேஷமானது. பசுவுல மகாலட்சுமி குடிக்கொண்டிருக்கிறாள் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லுது. அதிகாலை 5 மணி அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்துல எந்திரிக்கிறது வீட்டோட தரித்திரத்தை போக்கும், சுபிச்சத்தை கொடுக்கும். காலையில எந்திரிச்சதையும் முதல்ல முன் வாசலை திறக்க கூடாது. வீட்டோட கொல்லப்புற வாசலை தான் முதல்ல திறக்கணும். அதுக்கப்புறம் தான் முன் வாசலை திறக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. செவ்வாய்க்கிழமையிலயும் வெள்ளிக்கிழமை 5 முகம் கொண்ட விளக்குகளை ஏற்றி வச்சு வழிபட வேண்டும். 5 முக விளக்கோட தீபத்துல மனம் குளிர்ந்து மகாலட்சுமி நம்ம வீட்டுல நிரந்தரமா வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆச்சாரிய பெருமக்கள். நம்ம வீட்டுக்கு வரும் சுமங்கலிகளுக்கு குங்குமம், பூ, மஞ்சள் கிழங்கு, குடிப்பதற்கு தண்ணி, ஜாக்கெட், பிட், புடவை இதை எல்லாத்தையும் கொடுக்கறதுனால முந்தைய ஜென்மங்கள்ல நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாமே விலகும். வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு மாங்கல்ய பலம் பெருகும், மாங்கல்ய வரம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையிலயும் வெள்ளிக்கிழமையிலயும் 5 முகம் கொண்ட விளக்குகளை ஏற்றுவது போல வெள்ளி விளக்கு வீட்டுல இருந்தா அதையும் ஏற்றி வைப்பது விசேஷம். சுக்கிர யோகம் முழுவதுமாக கிடைக்கப்பெறும். லட்சுமி கடாட்சியத்துடன் நம்ம இல்லறம் சுபிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆச்சாரிய பெருமக்கள். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க ஆன்மீகம்.